எனக்கு உதவி செய்வதற்காக நான் உருவாக்கியது எனது உடல். அப்ப நான் என்பது யார்? இந்த உலகின் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், பேராற்றல், பிரபஞ்ச ஆற்றல், உயிராற்றல். அதுதான் நான். என்னங்க சொல்றீங்க? ஒரு குழப்பமா இருக்கே. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உருவாக்கிய அந்த பேராற்றலின் ஒரு அங்கம்தான், ஒரு பாகம்தான் நமக்குள்ளே இருக்கிறது. உயிராக. நமக்குள், நம் அனைவருக்குள் உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த உயிர்தான் இந்த உடலை உருவாக்கியது. அந்த உயிர்தான் இந்த உலகத்தையும் உருவாக்கியது. நம் உடலோடு நாம் பேசும்போது, இந்த உடலின் தேவைகள் என்ன? உடலின் அடிப்படை செயல்பாடுகள் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உடலின் தேவைகளை புரிந்து, அடிப்படை செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு, அதன் அடிப்படையில் நம் வாழ்க்கை பயணத்தை துவங்கும்போது, இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும். இங்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மனநிலை என்னவென்று பார்த்தால், என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன். எந்த ஒரு முயற்சியிலும் நான் ஈடுபட மாட்டேன். என் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்துவிட்டால், என் உடலை கொண்டு சென்று ஒரு மருத்துவரிடம் நான் ஒப்படைப்பேன். அவர் என் உடலை சரி செய்து கொடுத்து விடுவார்கள் என்று பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் இதுவரை உலகில் பிறக்கவில்லை. ஒரு உண்மை என்னவென்றால், எந்த மருத்துவராலும் எந்த உடலிலும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வியாதிகளை சரி செய்ய முடியாது. மருத்துவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோயை சரி செய்ய தெரியாது. மருத்துவரின் வேலை என்ன என்று பார்த்தால், மருத்துவம் பார்ப்பது மட்டும்தான். அந்த மருத்துவத்திற்கு பலனை யார் தருவார் என்றால், இந்த உடல் தான் தரும். மருத்துவர் தொடர்ந்து உடம்பில் இருக்கக்கூடிய நோய் கூறுகளை சரி செய்வதற்காக, விளக்குவதற்காக தேவையான அவர் கற்றிருக்கக்கூடிய மருத்துவத்தை அந்த உடலில் செலுத்துவார். அந்த மருத்துவத்திற்கான பலனை கொடுப்பது யார் என்று பார்த்தால், நமது உடல்தான். நமது உடலில் அந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை முதலில் இருக்க வேண்டும். அதை கையாள்வதற்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் நமது உடலில் இருக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பாற்றல் சரியான நிலையில் இருந்தால் உடலில் எந்த ஒரு நோயும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. இப்போது ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது என்றால், அவரது உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்திருக்கிறது என்று பொருள். ஒரு மருத்துவரிடம் சென்று அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்தை வைத்து உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக் கொள்ள முடியுமா என்றால், அதுவும் கேள்விக்குரிய, வாய்ப்புகள் குறைவு. நோய் எதிர்ப்பு சக்தியை வெளியிருந்து ஒரு பொருளை கொடுத்து உருவாக்கிவிட முடியாது. நோய் எதிர்ப்பாற்றல் என்பது அனைவரது உடலிலுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது கூடவும் போவதில்லை, குறையவும் போவதில்லை. பிறகு எப்படி ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டது என்று நம்மால் சொல்ல முடிகிறது என்று பார்த்தால், உடலில் அளவில்லாமல் ஆனந்தமாக பல்கி பெருகி இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலுமே பரவி இருக்கும். ஒவ்வொரு செல்களிலுமே பரவி இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு செயலை செய்வது எதுவென்று பார்த்தால், இந்த உடலில் சேரக்கூடிய தேவையற்ற கழிவுகள். இந்த உடலில் தங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் அந்த நோய் எதிர்ப்பாற்றலை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கிறது. இரு நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இயல்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேறொருவர் கூடுதலாக செயல்படும் போது இயல்பாக செயல்படுபவருடைய தன்மை, வீரியம் குறைய துவங்கும். அதுபோலத்தான் இயல்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை, அதன் பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு செயலை உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் செய்கிறது. இப்போது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த வேண்டுமா, அல்லது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமா என்று பார்த்தால், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் வெளியேற்றினால் போதும். இயல்பாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் பலப்பட துவங்கும்.
உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கிறது. எது கழிவுகள் என்பதை நாம் எவ்வாறு கண்டறிவது என்று பார்த்தால், அது மிகவும் எளிமையான ஒரு முறை. இந்த உடலுக்கு தேவையில்லை என்று உடல் தானாக தூக்கி வெளியேற்றக்கூடிய அத்தனையுமே கழிவுகள் தான். இந்த உடலுக்கு தேவையில்லை என்று உணர்ந்து இந்த உடல் தானாக தூக்கி வெளியேற்றக்கூடிய அத்தனையுமே கழிவுகள் தான். இந்த உடலுக்கு தேவையில்லாத ஒன்று எவ்வாறு இந்த உடலுக்குள் சேர்ந்தது வந்தது என்று பார்த்தால், நமது வாழ்வியல் முறை. நாம் அன்றாடம் கடந்து வந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் இந்த உடலுக்கு எது தேவை என்பதை உணராமல் நாமாக ஒவ்வொன்றை நிர்ணயித்துக் கொண்டு இந்த உடலுக்கு உணவாக அல்லது ஓய்வற்ற உழைப்பாக அல்லது உறக்கமற்ற விழிப்பாக நாம் கொடுத்த செயல்பாடுகளின் விளைவு இந்த உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கிறது. உடலுக்கென்று ஒரு விதி இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், இந்த உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே உடலுக்குள் வைத்துக் கொள்ளாது. அதை உடலை விட்டு வெளியேற்றிவிடும். இந்த உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே உடல் தனக்குள் வைத்திருக்காது. அதை வெளியேற்றிவிடும். அப்படி வெளியேற்றக்கூடிய அத்தனையுமே கழிவுகள் தான். அது உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். மனிதனுடைய அறிவு இந்த இடத்தில் செயல்பட்டுத்தான் உடல் தானாக தூக்கி வெளியே வீசக்கூடிய கழிவுகளை நோயாக நினைத்து அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே மீண்டும் தங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளிலும் வாழ்வியல் முறைகளிலும் மனிதர்கள் ஈடுபடுவதால் மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைகிறது. நோய் எதிர்ப்பாற்றல் படிப்படியாக குறையும் போது இவர்கள் பயன்படுத்திய மருந்து மாத்திரைகள் உடலை விட்டு வெளியேற கழிவுகளை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தும் போது அந்த உடலானது கழிவுகளின் கூடாரமாக மாறுகிறது. எந்த ஒரு உடலில் கழிவுகள் கூடுதலாக தங்கி இருக்கிறதோ அல்லது தேங்கி இருக்கிறதோ அந்த உடலில் நோய் கூறுகள் என்பது உருவாக துவங்கும். சாதாரணமாக நாம் கவனித்தால் நீரோடை இருக்கிறது. தண்ணீர் தடையில்லாமல் சென்று கொண்டிருந்தால் அங்கு எந்த சிக்கலும் கிடையாது. தண்ணீரை சென்று கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரை நாம் தடுத்து நிறுத்திவிட்டால் அந்த தண்ணீர் ஓட்டமாக இல்லாமல் ஒரு இடத்தில் தேங்கும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தால் அந்த நீரின் தன்மை மாறும். நீர் திரிந்த நிலையாகும். நீர் கெட்ட நிலையாகும். அந்த நீர் திரிந்து கெட்டுப்போன அந்த நீரிலிருந்து கிருமிகள் உருவாகும், கொசுக்கள் உருவாகும், புழு பூச்சிகள் உருவாகும். இது போன்ற இயல்பாக புறச்சூழலில் நடக்கிறது. இது போலத்தான் நம் உடலிலும் நடக்கும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய கழிவுகள் உடலில் சேராமல் உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலில் உடல் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் உடல் என்பது உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள். பல கோடிக்கணக்கான உயிரணுக்களின் கூட்டு சேர்க்கைதான் ஒவ்வொரு உறுப்புகளும். பல உறுப்புகளின் கூட்டு சேர்க்கைதான் நமது உடல். எனவே உடல் என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம். ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் கழிவுகள் தேங்குகிறது. இந்த உயிரணுக்குள் தேங்கக்கூடிய கழிவுகள் தான் அந்த உயிரணுக்குள் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியின் பலத்தை குறைக்கக்கூடிய செயலில் ஈடுபடுகிறது. ஒவ்வொரு செல்லிலும் கழிவுகள் தேங்கும் போது பல கோடிக்கணக்கான செல்களில் கழிவுகள் தேங்கும் போது அது ஒரு உறுப்பாக வெளிப்படுகிறது. அந்த உறுப்பில் கழிவுகள் தேங்குகிறது. இப்படி பல உறுப்புகளில் கழிவுகள் தேங்கும் போது அந்த உடலில் கழிவு தேக்கத்தின் வெளிப்பாடாக வியாதிகள் உருவாகிறது. இந்த எந்த ஒரு நிலையும் இல்லாமல் நமக்கு கிடைத்த வாழ்க்கை, நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சற்று நம் உடலை கவனிக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இது இயல்பான வார்த்தை, யதார்த்தமான வார்த்தை. ஆதி மனிதன், முதல் மனிதன் எதற்காக வேலைக்கு சென்றிருப்பார்கள்?
முதல்ல ஒரு மனிதன் வேலைக்கு என்று போயிருப்பாங்க இல்லைங்களா? எதற்காக போயிருப்பாங்க? என்ன தேவைக்காக வேலைக்கு என்று போயிருப்பாங்க என்று பார்த்தால், பசிக்கு உணவு. உணவு தேவைக்காகத்தான் வேலைக்கே போயிருப்பாங்க. இதுதானே எதார்த்தம். அதன் பிறகு தான் உடை, இருப்பிடம், தேவைக்கு சேர்த்து வைத்தல் இது எல்லாமே தொடர்ந்து வந்திருக்கும். ஆனா முதல் மனிதன் எதற்காக வேலைக்கு போயிருப்பாங்க என்று கேட்டால், உணவு உண்ணுவதற்காக, பசியை ஆற்றிக் கொள்வதற்காக ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா, "சாப்பிட்டீங்களா?" என்று கேட்டால், "இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு டைம் இல்ல. சாப்பிட நேரம் இல்ல." என்ற பதில் பெருவாரியான மனிதர்களிடத்திலிருந்து வருகிறது. அப்போ ஒரு மனிதன் எதற்கு வேலைக்கு போனாங்களோ, அந்த நிலையே மாறிடுச்சு. அந்த வேலைக்கு போனதுக்கான அந்த அடிப்படை நோக்கமே இன்று தலைகீழாக மாறிவிட்டது. புறச்சூழலில், புறத்தேடலில், புற வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய மனிதர்கள், அக வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் நாம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதில் திட்டமிடாமல் இருப்பதின் விளைவு, இந்த உடலில் நோய் கூறுகள் தங்குகிறது, உருவாகிறது. எனவே, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு ஏற்றாற்போல, நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் விரும்பிய வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்து அனுபவித்து கழிக்க முடியும். எதிர்காலத்தை திட்டமிட்டு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகம், பொருளாதார தேடலில் அதிவேகமாக இருக்கக்கூடிய மனித சமூகம், உடலை வருத்தி, உழைப்பை கொடுத்து, அதன் வழியாக பொருளாதாரத்தை ஈட்டிவிட்ட பிறகு, அந்த பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு தேவையான ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நாம் வரலாற்றை சற்று கவனித்துப் பார்த்தால், பெரும் பெரும் தொழிலதிபர்கள், மிக வறுமையிலிருந்து பொருளாதாரத்தில் வெற்றியடைந்த பெரும் பெரும் தொழிலதிபர்கள், அந்த பொருளாதாரத்தை வைத்து வாழ்ந்து கழிக்க முடியாமல் சென்றதற்கான காரணம் அவர்களது ஆரோக்கிய குறைவு, உடல் நலக் குறைவு. எனவே எந்த அளவிற்கு நாம் புறத்தேடலில், புறச்சூழலில் பொருளாதார பொருளாதாரத்திற்காக நாம் முயற்சிக்கிறோமோ, ஆர்வம் செலுத்துகிறோமோ, நேரம் ஒதுக்குகிறோமோ, அதுபோல அகத்தில் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, பலப்படுத்திக் கொள்வதற்கு நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த உலகிலேயே நம்மீது அதிகமான அக்கறை கொண்ட ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்று பார்த்தால், அவர்தான் நம் உடல். இந்த உலகிலேயே நம் உடல் மீது அதிகமான அக்கறை கொண்ட ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாரென்று பார்த்தால், அதுதான் நமது உயிர். இந்த உயிரும், உடலும் அவ்வளவு அன்பு கொண்டு நேசிக்கிறது. உயிர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு நமது உடலை உருவாக்கி இருக்கிறது. இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த உயிர் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்த முடியும். எனவே இந்த உடலின் ஆரோக்கியத்தின் மீது தொடர்ந்து அக்கறை கொண்ட ஒரு நபர் இந்த உலகில் இருக்கிறார் என்றால் அவர்தான் நமது உயிர். இந்த ஒட்டுமொத்த உடலையும் உருவாக்கியது யார் என்று பார்த்தால் நமது உயிர். நம்ப முடிகிறதா? தாயின் கருவறையில் நாம் இருக்கும்போது 40 நாள் கரு வெறும் இரத்த கட்டி. ஒரு உயிர் துடிப்பு என்ற ஒன்று வந்த பிறகுதான் ஒவ்வொரு உறுப்புகளாக உருவாகிறது. வெறும் இரத்த கட்டியாக இருந்தது 9 மாதங்களில் ஒரு முறம் குழந்தையாக வளருகிறது. இந்த 9 மாதங்களில் நடந்த வளர்ச்சி நம் பார்வைக்கு தெரியாது. ஆனால் உயிர் எவ்வளவு ஞானத்தோடு செயல்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள். எந்தெந்த உறுப்புகளை எந்தெந்த இடத்தில் பொருத்த வேண்டும் என்று அவ்வளவு சரியாக கனகச்சிதமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்கி இருக்கிறது. எவர் ஒருவருக்கும் மூக்கு மேலேயும் கண்ணு கீழேயும் பொருத்தல, படைக்கல. எவர் ஒருவருக்கும் வாய் மேலேயும் மூக்கு கீழேயும் படைக்கல. எந்தெந்த உறுப்பை எந்தெந்த இடத்துல பொருத்தணுங்கிற ஞானத்தோட அழகாக பொருத்தி, தேவையான வளர்ச்சி நிறைவு பெற்ற பிறகு, தானாக வெளியேறக்கூடிய தன்மையோடு தான் நாம் அனைவருமே
பிறந்திருக்கிறோம். தானாக வெளியேறும். 9 மாதம் இந்த உடலுக்குள் ஒரு சிசுவை தாயின் உடலுக்குள் ஒரு சிசுவை தாய் சுமக்கிறாள் என்றால், சிசுவின் வளர்ச்சி முழுமை பெற்ற பிறகு அந்த உடலுக்கு அது கழிவு. அந்த உடலுக்கு அது கழிவு என்று முடிவு செய்த உடனேயே அதை வெளியேற்றுவதற்கு முயற்சிக்கிறது நமது உடல். அந்த சமயத்தில் குழந்தை பிறப்பு என்பது தானாக நடக்கிறது. இன்று அதை பார்க்க முடியுமா? இன்று அதை நம்மால் கவனிக்க முடியுமா? நமது தாய்மார்கள் 8, 10, 12 குழந்தைகளை சர்வ சாதாரணமாக ஈன்றெடுத்தார்கள் என்று பெருமைக்காக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரது உடலை புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் எந்த நிகழ்வு எந்த சமயத்தில் எப்படி நடக்கும் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதை நம்மால் கவனிக்க முடியுமா? பிறந்த குழந்தைக்கு உணவு தேவை ஏற்படும்போது ஒரு தாயால் உணர முடியும். ஒரு மரத்துல தூளி கட்டி, தாயின் புடவையில ஒரு ஊஞ்சல் கட்டி குழந்தைய படுக்க வச்சுட்டு வயக்காட்டுல தாய் வேலை செஞ்சுகிட்டு இருந்தால் கூட, அந்த குழந்தையின் அழுகை சத்தம் கூட அந்த தாய் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தில் கேட்காது. ஏன்னா, அவ்வளவு தொலைவில் வேலை செய்வாங்க. செய்யற வேலைய அப்படியே விட்டுட்டு, அந்த தூளியில் ஆடக்கூடிய அந்த அந்த ஊஞ்சலில் ஆடக்கூடிய குழந்தையை நோக்கி தாய் ஓடி வருவாங்க. வந்து பார்த்தா கிட்டத்துல குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். எதற்காக? பசி வந்து விட்டது குழந்தைக்கு. குழந்தையின் பசியாற்றக்கூடிய அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? தாய்க்கு கிடைத்திருக்கிறது. அந்த தாயிடம் கேட்டால் சொல்வார்கள், "எப்படி குழந்தை அவ்வளோ தூரத்துல இருக்கு. நீங்க இங்கிருந்து குழந்தைக்கு பசி எடுக்குது என்று தெரிந்து நீங்க வந்தீங்க" என்று கேட்டால், என்னமோ தெரியல எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. என் குழந்தைக்கு தேவையான உணவு தயாராகி விட்டது என்பதை என்னால் உணர முடியுது. அதனால் உணவை பரிசீலிப்பதற்காக நான் வந்தேன் என்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு சொல்ல முடியுமா? அத்தனையும் மாறிவிட்டது. மனிதன் பரிணாம வளர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதன் விளைவாக நவீன வளர்ச்சியின் உச்சத்திற்கு மனிதர்கள் சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதன் விளைவாக உடல் ஆரோக்கியத்தை படிப்படியாக இழந்து கொண்டே இருக்கிறோம். நமது முன்னோர்கள் காலத்தில் 8, 10, 12 குழந்தைகளை சர்வ சாதாரணமாக ஈன்றெடுத்துக் கொண்டார்கள். 80, 90, 100 வயது வரை வாழ்ந்தார்கள். 80, 90, 100 வயது வரை பார்வை தெளிவாக இருந்தது. பாட்டிமார்கள் அரிசியில் இருக்கக்கூடிய கல்லை பெருக்கக்கூடிய அந்த நிலையில் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தை கண் பார்வை தெளிவில்லை என்று கண்ணாடி அணியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. என்ன விஞ்ஞானம் வளர்ந்து என்ன பயன்? உடல் ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டு விட்டோமே. 80 வயது இருக்கக்கூடிய மூதாட்டி கூட பற்கள் உறுதியாக இருந்தது முன்னோர்கள் காலத்தில். அவர்கள் காலத்தில் பேஸ்ட் கிடையாது, பிரஷ் கிடையாது. பற்களை பலமாக வைத்திருந்தார்கள். பல் சிறப்பு மருத்துவமனை என்ற ஒன்றே கிடையாது. காரணம் எவரொருவருக்கும் பல் சார்ந்த தொந்தரவுகள் வரல. சொத்தப்பல் என்பதை கேள்விப்படவே முடியாது. ஆனால் இன்று வாயில் இருக்கக்கூடிய பற்களில் பெருவாரியான பற்கள் சொத்தை பற்கள் தான். விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, பொருளாதாரம் வளர்ந்து விட்டது, நாகரிகம் வளர்ந்து விட்டது. மனிதனுடைய ஆயுள் காலம் வளர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறி. யாருக்கு எப்போது மரணம் ஏற்படுமோ என்று தெரியாமல் திடீர் என்று மரணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய மனித கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கழிக்க வேண்டும், ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இங்கு அடுத்தவர்களின் உடல் நலம் மீது அக்கறை செலுத்த வேண்டிய தேவையே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் நமது உடலை நாம் கவனித்துக் கொண்டால் போதும். அடுத்தவர்களது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் சுயநலமா இருக்கணும். சுயநலம் என்றால் என்ன? இது ஒரு நல்ல வார்த்தை. இத தவறான வார்த்தையா சித்தரிச்சுட்டாங்க. சுயநலம் என்றால் என்ன?
சுயம் என்றால் நான், நலம் என்றால் நல்லா இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன கஷ்டம்? யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது இல்லைங்களா? அப்படி ஒவ்வொருத்தருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சால் போதும். அவரது உடலாகட்டும், அவரது வாழ்க்கையாகட்டும் நலமாகத்தான் அமையும். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது தான் இங்க சிக்கலே. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாக்க எந்த சிக்கலும் கிடையாது. நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. ஒரு அற்புதமான எத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உடலை நாம் சரியான முறையில் கையாண்டு, உடலின் தேவைகள் என்ன என்பதை ஒவ்வொரு நேரமும் நாம் உணர்ந்து, உடல் என்ன சொல்கிறது என்பதை முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொண்டு, உடலின் தேவையை பூர்த்தி செய்தோமேயானால், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும். உடலின் தேவை என்ன? உடல் எவ்வாறு நம்மோடு பேசும்? உடலின் மொழி என்ன? என்பதை தொடர்ந்து நாம் இந்த காலை நேர கூட்டத்தில் பகிர்ந்து கொள்வோம். இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், பிபிஏ ஸ்பீடுகாஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.